guys, welcome to Management Academy. Okay, இப்போ நம்ம மாடர்ன் ஹிஸ்டரி வந்து பார்த்துட்டு இருக்கோம். மாடர்ன் ஹிஸ்டரியில பிரிட்டிஷ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒவ்வொரு போர்கள் பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐரோப்பியருடைய என்ட்ரிஸ் வந்து பார்த்தோம். கிளாஸ்ல இருந்து பிளாசி அண்ட் பக்சர் போர் எப்படி வந்து அவங்க பேஸ் வந்து ஆரம்பிச்சாங்க, ஒரு பகுதி வந்து அவங்களுக்கு சொந்தமாக்கினாங்க, என்னென்ன யுக்திகள் கையாண்டாங்க சொல்லி பார்த்தோம். இப்போ கரண்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடிக்ஸ் வார். ஓகேங்களா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஓகே, இது நமக்கு மெயின்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல என்னென்ன உடன்படிக்கைகள் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் வந்து யார் யாரெல்லாம் போட்டியில போர்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க, பிரெஞ்சா இருக்கட்டும் பிரிட்டிஷா இருக்கட்டும். ஓகேங்களா? அதை பத்தி வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கர்நாடிகா வார் போர்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 போர்களா வந்து நடந்திருக்கும். சரிங்களா? 1749 to 1763 வரைக்கும் இந்த போர்கள் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? இது கர்நாடக போர்கள் சொல்றதை விட இது உள்நோக்கம் வந்து பார்க்கும்போது பிரிட்டிஷ் அண்ட் பிரெஞ்சுக்கு இதான ஒரு ஆதிக்க போராதான் வந்து இதை வந்து பாக்குறாங்க. சரிங்களா? அதாவது ஆங்கிலேயர்களா இல்ல பிரெஞ்சுக்காரர்களா, அவர்களுக்கு இடையில் நடந்த ஒரு யார் வந்து இந்தியாவில இருந்து அவங்க அதிகாரத்தை வந்து நிலைநிறுத்துறாங்க அப்படிங்கறதுக்காக பார்க்கப்பட்ட ஒரு போராதான் இந்த கர்நாடக போர்கள் வந்து இருக்கு. சரிங்களா? ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஐரோப்பியரோட வரிகள் நம்ம ஃபர்ஸ்ட் டச்சுக்காரர்கள் அண்ட் போர்ச்சுகீசியர்கள், டேனிஷ் அண்ட் பிரெஞ்சு அண்ட் பிரிட்டிஷ், இவங்க எல்லாருமே வந்து இந்தியாவில வந்து வணிகம் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. ஓகேங்களா? பின்னாளில் அவங்க 16th செஞ்சுரி 600 காலகட்டத்துல 400ல இருந்து உள்ள இருந்திருப்பாங்க இல்லைங்களா? அப்போ இந்த கர்நாடக போர்கள் காலகட்டத்தை அப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னிலையில் வர்த்தகரிடம் இருக்கக்கூடியது யாருன்னா ஆங்கிலேயர்கள் அண்ட் வந்து பிரெஞ்சுக்காரர்கள். சரிங்களா? ஓகே, இந்தியாவில் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா இவங்க இதுக்கு முன்னாடி இருந்த பர்சன்ல என்ன ஆனாங்க, அதாவது போர்ச்சுகீஸ் அவங்களோட வீழ்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா குறுகிய பகுதியை வந்து அவங்க சுருங்கிட்டாங்க. சரிங்களா? கோவா, டையூ, டாமன் ஆகிய இடங்கள் வந்து போர்ச்சுகீஸ் பகுதியா வந்து சுருங்க ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் வாஸ்கோடகாமா வந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்ணனூர், கோழிக்கோடு சைடு எல்லாமே வந்து பிரெஞ்சு போர்ச்சுகீஸ் இப்போது அவங்க வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? பின்னாடி இப்போ 17 பீரியட்ல வந்து பார்க்கும்போது கோவா, டையூ டாமன், கரண்ட் இருக்கக்கூடிய ஒரு டையூ டாமன் யூனியன் டெரிட்டரிஸ் லெவலுக்கு வந்து சுருங்கிருச்சு. ஓகேங்களா? 1667 வந்து 2 பேருக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து போடுறாங்க. யார் யாருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது டச்சுக்காரருக்கும் ஆங்கிலேயருக்கும். என்ன ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாவில பிரிட்டிஷோட ஷேர்ஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து உரிமை கோரதை வந்து கைவிட செய்யறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது 18ஆம் நூற்றாண்டில் இந்தியா மற்றும் இந்திய வர்த்தகம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பிரெஞ்சுக்கு விடப்பட்டது. ஓகேங்களா? இவங்க 2 பேர் தான் வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 20 வருஷம் வந்து யாருக்கான மோதலா வந்து இருக்குன்னா ஆங்கிலேயர்களுக்கும் அண்ட் பிரெஞ்சுக்காரருக்கு இருக்கக்கூடிய மோதலா வந்து இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து முதல் கர்நாடிக் போர், முதல் கர்நாடக போர் எந்த வருஷம் நடந்து சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1746 இருந்து 48 வரைக்குமே வந்து இந்த போர்கள் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த போர்கள் வந்து என்ன காரணத்தினால நடந்துச்சு சொல்லி பாத்தீங்கன்னா போரோட பேக்ரவுண்ட். ஓகே, இந்த மேப்ல வந்து பாருங்க, இந்த கர்நாடிக் பிளேஸ்ன்னு சொல்றாங்க, அது வந்து ஹைதராபாத். ஓகேங்களா? கர்நாடக பிளேஸ் இது பண்ணாலும் இல்ல கர்நாடிக் வரணும் மேக்சிமம் சுத்திதான் வந்து போர்கள் எல்லாமே இதாயிருக்கும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் போரோட பேக்ரவுண்ட் வந்து பார்க்கலாம். 1840 ஐரோப்பியாவில் நடந்த எங்கன்னா ஆக்சுவலா இங்க எந்த போரும் கிடையாது, ஐரோப்பிய அங்க அந்த கண்டத்துல நடந்த ஒரு ஆஸ்திரேலிய வாரிசுரிமை போர் வந்து ஏற்பட்டிருக்கும். அது என்ன ஆயிருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே அமெரிக்காவில் காலனிகள், ஆனா அமெரிக்கால இருந்து அங்க இம்பரிசம் காலனிசம் கிளாஸ் பார்த்தோம் இல்லைங்களா, காலனிகள் வந்து யாரு இது பண்ணிருப்பாங்க, பிரிட்டிஷ் வந்து இது பண்ணிருப்பாங்க. அது மூலயமா இந்த வார் வந்து தொடங்கியிருக்கும். எங்கன்னா ஆஸ்திரியால. சரிங்களா? ஓகே, அங்க வந்து இளவரசி அவங்களுடைய மகன் வந்து இறந்துருவாங்க. அடுத்து வாரிசுல வந்து மரியா அவங்க இளவரசி தான் வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு இங்க சைடு நமக்கு இந்த பிரிட்டிஷ் இவங்களா வந்து ஓகே பண்ணிருப்பாங்க. ஆப்போசிட் சைடு பிரெஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் இது பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அதன் மூலியமா நடந்த ஒரு ஆஸ்திரிய வாரிசு 7 ஆண்டு கால போர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனோட பிரதிபலிப்பா தான் இந்தியாவில் முதல் கர்நாடக போர் வந்து பாக்குறாங்க. சரிங்களா? இதுல சொல்ல போனா
பிரிட்டிஷ் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பிரெஞ்சோடைய கப்பல்களை வந்து எடுத்துப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 கப்பல்கள் வந்து கையகப்படுத்திடுவாங்க. ஓகேங்களா. அதன் விளைவாக தான் பிரெஞ்சு வந்து என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் கிட்ட வந்து போர் புரிய ஆரம்பிப்பாங்க. சரிங்களா. 1945 ஆங்கில கடற்படை இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரையில் பிரெஞ்சு கப்பல்களை கைப்பற்றி பாண்டிச்சேரியை அச்சுறுத்தது. ஏன்னா பாண்டிச்சேரி கூட யாரோட கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா பிரெஞ்சோட பகுதியில் வந்து இருந்தது. அங்க கப்பல்கள் எடுத்ததன் மூலமா வந்து அந்த பகுதியை வந்து யார் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு போயிருன்னு சொல்லிட்டு அகேன்ஸ்டா வந்து போர் வந்து நடக்குது. அந்த போர்ல வந்து இப்போ பிரெஞ்சோட ஹெட்டா வந்து இங்க யார் இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டியூப்லே வந்து இருக்காங்க. ஓகே. இந்த இவங்க வந்து இங்க கப்பலை வந்து இது பண்றதுனால ஆப்போசிட் வந்து டியூப்ல என்ன பண்ணுவாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆங்கிலேயோட முக்கியமான ஒரு பிரதான கோட்டையா கருதப்படுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சென்னை. ஓகேங்களா. சென்னையை வந்து கைப்பற்றுவாரு. ஓகேங்களா. 1746 பிரெஞ்சுக்காரர்கள் பதிலடி கொடுத்து மதராஸை ஆக்கிரமித்தனர். இது ஒரு சின்ன ஒரு நடந்திருக்கும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ் வந்து பிரெஞ்சோட கப்பல்ல கைப்பற்றி பாண்டிச்சேரியை போய் முற்றுகையிடுறாங்க. இதனால பிரெஞ்சுக்காரர்கள் டியூப்ல வந்து என்ன பண்றாரு, சென்னையை வந்து கைப்படுறாரு. சென்னையை வந்து அவர் தனியா கையகப்படுத்தல. யாரோட உதவி கேட்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 பேரோட உதவி வந்து கேட்பாங்க. மொரிஷியஸ் அவங்க உதவி வந்து கேட்பாங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நவாப் கிட்டையும் வந்து ஹெல்ப் கேட்பாரு. கர்நாடக நவாப் கிட்ட வந்து என்ன பண்ணுவாருன்னா ஹெல்ப் வந்து கேட்பாரு. ஓகேங்களா. அவங்க 2 பேர்கிட்ட என்ன ஒரு ஒப்பந்தம் சொல்லி போட்டிருப்பாங்கன்னா, எனக்கு சென்னையை கைப்பற்ற எனக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து இது பண்ணா போதும், சென்னையை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல வந்து கேட்பாங்க. சரிங்களா. ஓகே. பதிலடி கொடுத்து மதராஸை ஆக்கிரமித்தனர். போரின் முக்கியமான நிகழ்வுக்கு வழிவகுத்தது. கர்நாடிக் நவாப்புக்கும் பிரெஞ்சுக்காருக்கும் இடையே வேறுபாடுகள் எழுதின பிரெஞ்சுக்காரர்கள் மெட்ராஸை கைப்பற்றிய பிறகு நவாப்புக்கு வழங்குவதாக அளித்த வாக்குறுதியை மாற்றினர். ஆக்சுவலா பிரெஞ்சு டியூப்ல என்ன சொன்னாரு, நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சென்னை வந்து உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா ஆஃப்டர் பிரெஞ்சு தான் வந்து வின் பண்ணிருப்பாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணல, சென்னை வந்து நவாப் கிட்ட வந்து கொடுக்கல. சரிங்களா. அது வந்து இன்னொரு போருக்கு வந்து வழிவகுத்தது. இப்ப இந்த 3 போர்களையும் எடுத்து பார்க்கும்போது லைக் வந்து ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், செகண்ட் அண்ட் தேர்ட், இந்த மூணுலயும் கூட வந்து இன்னொரு போர் வந்து ஜாயின் ஆயிருக்கும் அடிஷனலா. சரிங்களா. அந்த போர் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன போர் சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க நவாப்புக்கும் பிரெஞ்சுக்கும் நடந்த ஒரு இடையில இந்த கருத்து மோதல் காரணமாக மெட்ராஸ் தராதனால வந்து அடையார் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு போர் வந்து நடந்திருக்கும். சரிங்களா. அதான் வந்து அடையார் போர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மெட்ராஸுக்கான போராட்டம் கர்நாடக நவாப்புக்கும் பிரெஞ்சுக்காரும் இடையே தொடங்கியது. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. கர்நாடக நவாப் தனது மண்ணில் இரு வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்கள் சண்டையிடுவதை தடுக்க பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக ஒரு ராணுவத்தை அனுப்பினார். நவாப்பில் எவ்வளவு பேர் இருக்காங்க, 10,000 பேர் வந்திருக்காங்க. ஐரோப்பியர் பாருங்க, 230 ஐரோப்பியர்கள், 700 இந்திய வீரர்கள், சிறிய பிரெஞ்சு படையுடன் அடையார் ஆற்றங்கரையில் அடையார் போர் வந்து செயின்ட் தாமஸ் பிளேஸ். ஓகேங்களா. மேற்கத்திய வழியில் பயிற்சி பெற்ற நவாப் உறுதியாக தோற்கடிக்கப்பட்டார். இதுல வந்து யாரு அடையார் போர்ல வந்து யாரு வின் பண்ணாரு சொல்லி பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் தான் வின் பண்ணாங்க. யார் தோத்துறாங்க, நவாப் வந்து தோத்துட்டாங்க. அடையார் போர் எதற்காக நடைபெற்றதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையில் நடந்த போர்ல, அதாவது பிரெஞ்சு என்ன பண்ணுவாங்க, பாண்டிச்சேரியை முற்றுகிட்டுருவாங்க. அதனால சென்னையை வந்து சாரி பிரிட்டிஷ் வந்து பாண்டிச்சேரி வந்து முற்றுகிட்டுருவாங்க. அகெயின்ஸ்ட் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா பிரெஞ்சுக்காரர்கள் வந்து மெட்ராஸை வந்து கையப்படுத்துறதுக்காக நவாப் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. நவாப் வந்து பண்ணிருப்பாரு. அகைன் வின் பண்ணதுக்கு அப்புறம் சென்னை திருப்பி திறந்திருக்க மாட்டாங்க. அதன் விளைவாக ஏற்படுத்தப்பட்ட போர் தான் இந்த அடையார் போர். அடையார் போர்ல யாரு வின் பண்ணாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான் வந்து சாரி பிரெஞ்சுக்காரர்கள் தான் வந்து வின் பண்ணிருப்பாங்க. இத வந்து நவாப் வந்து தோற்கடிச்சிருப்பாரு. ஓகேங்களா. இந்த போரோட முடிவுகள் வந்து என்னன்னா ஒரு ஒப்பந்தத்தின் மூலமா வந்து டேலி பண்ணிப்பாங்க. சரிங்களா. அடையார் போர் இந்திய படைகளை விட மேற்கத்திய படைகள் மகத்தான மேன்மை வெளிப்படுத்தது. இந்த போர் மூலயமா இந்திய மண்ணுல இந்தியர்களை விட அதிகமான போர் யுக்திகளை வந்து யாரு கையாண்டாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வந்து கையாண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து நமக்கு தெரியுது. பெரிய ஆனால் ஒழுக்கமற்ற மற்றும் கட்டுப்பாடற்ற இந்திய ராணுவம் என்ன சொன்ன 10,000 படை வீரர்கள் வந்து யார்கிட்ட இருந்தாங்க, நவாப் கிட்ட இருந்தாங்க. ஆனா பிரெஞ்சு கிட்ட பார்த்தீங்கன்னா குறுகிய படைதான். சின்ன படையா இருந்தாலுமே இவங்க வந்து எப்படி இருக்காங்க, ஒழுக்கமான ஒரு முறையில வந்து போர் யுக்தியில கைப்படுத்தி 10,000 படை கொண்ட பெரிய படைகளையும் வீழ்த்திடுறாங்க. பெரிய படையா இருந்தாலும் அந்த அந்த கோஆர்டினேஷன் வந்து இவங்க கிட்ட இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா. ஓகே. 1748 46 to 48 2 இயர்ஸ் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா. 1748 ஆண்டில் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் இடையேயான போர். இது வந்து பாத்தீங்கன்னா ஐலா சாப்ளே உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகேங்களா. உடல் முடிவடைந்து இந்த உடன்படிக்கையில் என்ன சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா
அவங்க அவங்க எடுத்துக்கொண்ட பகுதியில் வந்து திரும்பி என்ன பண்ணும், அவங்க கிட்டே வந்து ஒப்படைச்சிடணும். அந்த உடன்படிக்கை மூலமா ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் வந்து முடிவுக்கு வந்தது. சரிங்களா? ஆஸ்திரேலியால இது ஒவ்வொரு டிவிஷன் வந்து நம்ம ஓவரால் வந்து பாத்துக்கலாம் ஃபைனல் இதுல. சரிங்களா? சிம்பிள் பாயிண்ட். ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு வாரிசு உரிமை போர் காரணமாக வந்து இந்தியாவில வந்து பிரதிபலிச்சிருக்கும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இரண்டாம் கர்நாடக போர். ஓகேங்களா? இரண்டாம் கர்நாடக போர் வந்து எப்ப நடந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. 1749 இருந்து 54, கிட்டத்தட்ட அடுத்த வருஷத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? 49ல இருந்து 54 வரைக்கும் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து பிக்சர் வந்து வார் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறதுக்கான ஒரு இது, அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை நீங்க வந்து பாத்துக்கலாம். சரிங்களா? ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காருக்கும் இடையான பொது போர் முடிவுக்கு வந்தாலும் இந்தியாவில் வர்த்தகம் மற்றும் உடைமைகள் மீதான போட்டி தொடர்ந்தது. என்னதான் இவங்க போர் இது பண்ணாலுமே அவங்க பிசினஸ் இதுல வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்ணிட்டுதான் இருந்தாங்க. சரிங்களா? போர் அவர்களுக்கு இந்திய நிர்வாகம் படைகளின் பலவீனத்தை ஏற்படுத்தியது. இது என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, நீங்க இந்த யாரு தரையின் போர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தரையின் போர் வந்து நடந்திருக்கும். லைக் வந்து 1191 காலகட்டம், அதாவது சுல்தானர்கள் வந்து உள்ள வர்றதுக்கு முன்னாடி முகமது கோரியோட போர் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? முகமது கோரி இந்த சைடு வந்து யாரு இருப்பாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, ஓகே, முகமது கோரிக்கு வந்து இங்க முதல் தரையின் போர்ல வந்து ஈடுபட்டிருப்பாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் போர்ல வந்து முதல் தரையின போர்ல வந்து முகமது கோரி தோல்வி தெரிஞ்சிருப்பாரு. இரண்டாவது போர் பிருத்திவிராஜ். ஓகேங்களா? பிருத்திவி சார் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிருத்திவி சவுகான். ஓகேங்களா? அவங்க செகண்ட் இதுல போர்ல வந்து பாத்தீங்கன்னா கோரி வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு யுக்தி வந்து அவர் சொல்லியிருப்பாரு. ஒரு போர்ல வந்து பாத்தீங்கன்னா தோல்வியா இருந்தாலுமே சரி, திரும்ப திரும்ப நம்ம வந்து போர் வந்து ஈடுபடும் பொழுது அவங்க யுக்தியில வந்து தெரிஞ்சுக்கலாம், அவங்களுடைய நிர்வாக முறையில இருந்து எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த போர்ல வந்து ஆய்வாளர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்க பிரிட்டிஷ் வந்து யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பிளாசி எடுத்துக்கலாம், பக்சர் எடுத்துக்கலாம். இந்தியர்கள் வந்து எந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்றாங்க, இவங்களுடைய போர் யுக்திகள் வந்து என்ன, ஃபைனலி இவங்க எந்த லெவலுக்கு வந்து போவாங்க, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு போர்கள் மூலமா என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் வந்து நல்லா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதை பயன்படுத்தி இங்க ரூலிங்ஸ் இது வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா எப்படி போர் புரியணும் எல்லா யுக்திகளும் வந்து இந்தியர்களிடமிருந்து அவங்க வந்து ஃபைனல் லெவல் வரைக்கும் எல்லாமே வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமா வந்து அவங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அதான் சொல்ல வராங்க. போர் அவர்களுக்கு இந்திய நிர்வாகம் மற்றும் படைகளின் பலவீனத்தை வெளிப்படுத்தியது. இதன் மூலம் இந்தியாவில் பிராந்திய விரிவாக்கத்திற்கான நிறுவனங்களும் பேராசையும் தூண்டியது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டியூப்லெட்ஸ். கர்நாடக நவாபுடன் பணிபுரிந்த அனுபவத்தின் மூலம் இந்தியாவில் இளவரசர் இதை அவங்க சொல்றாங்க. டியூப்லெக்ஸ் வந்து என்ன பண்றாருன்னா பிரெஞ்சோட தளபதி நவாப்போட வந்து அவங்க என்ன ஃபர்ஸ்ட் சென்னை இது பண்ணும்போது நவாப்போட கொஞ்சம் க்ளோஸா இருந்தாரு இல்லைங்களா? அந்த டைம்ல இவங்க எப்படிலாம் வந்து சண்டையில வந்து தலையிடுறாங்க, எப்படிலாம் வந்து ஆதரிக்கிறாங்க, வணிகம் நிர்வாகம் எல்லா விஷயத்தையும் வந்து யாரு வந்து பயன்படுத்திக்கிறாங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் வந்து அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த செகண்ட் கர்நாடிக் வார் வந்து எதனால நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். 1748 அஜாப் அஜாப்ஜா நிசாம் உல் முகீன். ஓகேங்களா? இவர் வந்து இறந்துருவாரு கர்நாடிக் இதுல. இந்த பக்கம் கர்நாடிகா, இந்த பக்கம் ஹைதராபாத். சரிங்களா? ஓகே, இவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் ஹைதராபாத்ல, சரிங்களா, ஹைதராபாத்ல இவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகன் வந்து அடுத்த நிஜாம் இதுக்கான வந்து அரியணைக்கு வந்து போட்டியிடுவாரு. சரிங்களா? அதனை வந்து எதிர்த்து அவருடைய பேரன் வந்து முசாபர் ஜங் வந்து அவரை வந்து எதிர்ப்பாரு. யாருன்னா நாசிர் சிங். இது ஹைதராபாத்ல என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. அசாப்தான் நிஜாம் வந்து இறந்துறாரு ஹைதராபாத்ல. அங்க அவருடைய அரியணைக்காக இரண்டு பேர் வந்து சண்டை போடுறாங்க. இது ரொம்ப குழப்பக்கூடிய ஒரு ஏரியா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நாசிர் சிங் யாருன்னா அசாப்ஜாவுடைய மகன், முசாபர் ஜங் யாருன்னா அசாபர் ஜங்குடைய பேரன். சரிங்களா? இவங்க இருவரும் வந்து அரியணைக்காக வந்து சண்டை போடுறாங்க. ஓகே, அதே நேரத்துல இங்க கர்நாடகால என்ன பிரச்சனை நடக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தோஸ்தலி நவாப் தோஸ்தலி வந்து என்ன பண்றாருன்னா அவர் வந்து இறந்துடுறாரு. சேம் அங்க அரியணைக்காக யார் வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
அவருடைய மகன் அன்வர்தீன். ஓகேங்களா. அன்வர்தீனுக்கு அகேன்ஸ்டா யாரு இருக்காங்கன்னா சந்தா சாஹிப். சந்தா சாஹிப் வந்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தோஸ்த் அலியுடைய மருமகன். ஓகேங்களா. சொல்லப்போன இவங்க 2 பேருக்கு வந்து சண்டை போடுறாங்க. ஓகேங்களா. இப்போ இவங்க 2 பேர் யாரோட ஹெல்ப் தேடி வந்து போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாசிர் ஜங் வந்து இங்க உங்களுக்கு இங்கிலீஷ் மென்ஷன் பண்ணிருக்கேன். இ வந்து இங்கிலாந்து, எஃப் வந்து பிரெஞ்சு. ஓகே. நாசிர் ஜங் வந்து யாருன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து சண்டை ஹெல்ப் கேட்டு வந்து போறாரு. முசாபர் ஜங் யார்கிட்ட ஹெல்ப் கேட்டு போறாருன்னா பிரெஞ்சுக்கு வந்து ஹெல்ப் கேட்டு போறாரு. அதே மாதிரி இங்க சந்தா சாஹிப் யாருன்னா பிரெஞ்சு கிட்ட, அன்வர்தீன் யாரு கிட்டனா இங்கிலாந்து பிரிட்டிஷ் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க போறாரு. சரிங்களா. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பிரெஞ்ச் சைட்ல யாரு வந்து ஹெட்டா இருக்காருன்னா டியூப்லே வந்து ஹெட்டா இருக்காரு. அப்போ பிரெஞ்சு வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சந்தா சாஹிப்புக்கும் முசாபார் ஜங்க்கும் வந்து சப்போர்ட் பண்றாரு. ஓகேங்களா. நாசிர் ஜங் அண்ட் நவாப் அன்வர்தீனுக்கு வந்து யாரு சப்போர்ட் பண்றாங்க, பிரிட்டிஷ் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா. ஓகே, இப்ப இவங்க 2 பேருக்கு வந்து யாரு சப்போர்ட் பண்றாங்கன்னா பிரெஞ்சு வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா. பிரெஞ்சுக்காரர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க மேக்சிமம் இந்த வார்ல வந்து யார் வின் பண்ணுவாங்க, பிரெஞ்சு தான் வின் பண்ணுவாங்க. ஓகே. அன்வர்தீன் தோல்வி மற்றும் மரணத்தை தொடர்ந்து இந்த போர்ல வந்து அன்வர்தீன் வந்து இறந்துடுவாரு. ஓகே. பிரெஞ்சு உதவி மூலயமா வந்து ஆங்கிலேயர்கள் படையை வந்து வீழ்த்தி யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரெஞ்சு வந்து வின் பண்ணிடுவாங்க. இந்த போர்ல வந்து யாரு சாரி, அன்வர்தீன் வந்து இறந்துடுவாரு. அன்வர்தீன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, அன்வர்தீன் தோல்வி மரணத்தை தொடர்ந்து அவருடைய மகன் வந்து முகமது அலி. ஓகேங்களா. இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இங்க தப்பிச்சு வந்து திருச்சிக்கு வந்து போயிடுவாரு. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது இங்க புசி வந்து இருப்பாரு. புசி வந்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் நேம் இது மென்ஷன் ஆகல. ஓகே. புசி வந்து ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் தான் வந்து பிரெஞ்சு கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் தான் இந்த புசி. ஓகேங்களா. கவர்னர் இருக்காரு அண்ட் புசி அண்ட் டியூப்லெட் இவங்க 2 பேருமே வந்து பிரெஞ்சுக்காரர்கள். ஓகேங்களா. பிரெஞ்சுக்காரர்கள் பிரதேசங்களும் குறிப்பிடத்தக்க பணப்பரிசுகளும் வழங்கினார்கள். அன்வர்தீன் தோல்வி மற்றும் மரணத்தை தொடர்ந்து அவரது மகன் முகமது அலி தப்பியோடினார். அன்வர்தீன் நீங்க போனோம்னா அடுத்து யாருன்னா சந்தா சாஹிப் தான் என்ன பண்றாரு, இங்க அரியணை வந்து வகிக்கிறாரு. இங்க யாருன்னா முசாபர் ஜங். ஓகேங்களா. ஓகே. இந்த போர்லயே வந்து பாத்தீங்கன்னா நாசிர் ஜங் வந்து ஆமா முசாபர் ஜங். ஓகே. நாசிர் ஜங் வந்து இறந்துருவாரு. நாசிர் ஜங் இறந்ததுக்கு அப்புறம் ஃபைனல் பிரெஞ்சோட இதுதான். இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய சித்தப்பா சொல்ல போனா நாசிர் ஜங்கோட தம்பி சலாபத் சங் தான் வந்து பாத்தீங்கன்னா அரியணையர். அது பின்னாடி நம்ம பார்ப்போம். சரிங்களா. ஓகே. இப்போ வந்து போர்ல வந்து யார் வின் பண்ணிருக்காருன்னா பிரெஞ்சுக்காரர்கள் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகே. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சந்தா சாஹிப் வந்து ஆற்காடு பிளேஸ் வந்து பிடிக்கிறதுக்காக வந்து அங்க போவாரு. ஓகே. அன்வர்தீன் சாரி திருச்சி போவாரு. அன்வரின் தோல்வி மற்றும் மரணத்தை தொடர்ந்து அவரது மகன் முகமது அலி தப்பி ஓடினார். அதே நேரத்தில் சந்தா சாஹிப் பிராந்தியத்தில் பிரெஞ்சு செல்வாக்கை விரிவுபடுத்தினார். இப்ப என்ன பிரச்சனை சொல்லி பாத்தீங்கன்னா பிரெஞ்சு வந்து வின் பண்ணிட்டாங்க. அன்வர் அலி வந்து தோத்துட்டாரு. அவருடைய மகன் தான் இங்க பிக்சர்ல இருக்கக்கூடிய முகமது அலி. முகமது அலி இங்கிருந்து என்ன பண்ணுவார் சொல்லி பாத்தீங்கன்னா திருச்சிக்கு வந்து போயிடுவாரு. சரிங்களா. திருச்சிக்கு போனதுமே பிரெஞ்சு படைகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அதிகாரத்தை வந்து விரிவுபடுத்த வந்து ஆரம்பிப்பாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய சந்தா சாஹிப் பிரெஞ்சு படைகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா முகமது அலியை பிடிக்கிறதுக்காக எங்க போவாங்கன்னா பிரெஞ்சுக்கு சாரி திருச்சிக்கு வந்து போவாங்க. ஓகேங்களா. திருச்சி வந்து படைகள் வந்து எடுத்துட்டு போவாங்க. இதுக்கு முன்னாடி ஆற்காடு பிளேஸ்ல யாருக்கிட்ட வந்து இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிளைவ் கிட்ட தான் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா. அதனால பிளான் பண்ணி ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுவாருன்னா ஆற்காடு வந்து அங்க அங்க முற்றுகையிட போவாரு. இதனால திரும்பி வந்து பிரெஞ்சு படை என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்காடை வந்து எடுக்கிறதுக்காக வந்து வருவாங்க. சரிங்களா. அதுல வந்து யார் வின் பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணுவாங்க. அந்த பகுதி வந்து யாரோட கைக்கு வந்துடும் சொல்லி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட கைக்கு வந்துடும். அதனாலதான் ஒரு ஆற்காட்டு வீடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற ஸ்டோரி வரும். சரிங்களா. ஓகே. முகமது அலி ஆதரிப்பது மூலம் பிரெஞ்சு மேலாதிக்கத்தை எதிர்க்கும் வீரர்கள் ஆற்காட்டின் துணிச்சலான முற்றுகையில் உச்சகட்டத்தை கடந்தது. கிளைவின் படைகள் தலைநகரை கைப்பற்றது. சந்தா சாஹிப்பின் அதிகாரத்துக்கு குறிப்பிடத்தக்க அது ஆக்சுவலா அவங்க அரியணை வாங்கிட்டாங்க. இருந்தாலுமே எல்லா பகுதியும் அவங்க கண்ட்ரோலுக்கு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அகைன் வந்து திருச்சி வரைக்குமே வந்து இது பண்ணிருப்பாங்க. சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த போரோட விளைவுகள் வந்து பார்க்கலாம். ஃபைனலி வந்து பாண்டிச்சேரி ஒப்பந்தத்தின் மூலமா வந்து இந்த போர் வந்து திரும்ப வந்திருக்கு. ஏன்னா இது என்ன ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா அதிகமான
செலவினம் வந்து பிரெஞ்சு வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. பாண்டிச்சேரி ஒப்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் நடந்த போரின் பெரும் செலவில் சோர்வடைந்த பிரெஞ்சு அரசாங்கம் 1754 அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடங்கியது. இந்த பேச்சுவார்த்தைகளை பாண்டிச்சேரி ஒப்பந்தத்துடன் முடிவடைந்தது. முகமது அலியை நவாப்பாக அங்கீகரித்தது. முகமது அலி யாருன்னா அன்வருதீனோட மகன். அவங்க வந்து யாரு? பிரிட்டிஷ் குத்தவர் இல்லைங்களா? அப்ப அவங்கள வந்து நவாப்பா இது பண்ணிட்டாங்க. திரும்பி என்ன பண்ணிட்டாங்க? டியூப்லே வந்து திருப்பி கூப்பிட்டாங்க. டியூப்லே வந்து நீங்க வந்து அதிகமான மொழி வந்து செலவு பண்றீங்கன்னு சொல்லிட்டு கவர்னர் பதவியில இருந்து அவரை விலக்கிட்டு திரும்பி வந்து பிரெஞ்சு வர சொல்லி வந்து கூப்பிட்டுருப்பாங்க. சரிங்களா? இந்தியாவிலிருந்து டியூப்லைஸ் திரும்பி அழைக்கப்பட வேண்டும் என்ற ஆங்கிலேயர் கோரிக்கையை பிரெஞ்சுக்காரர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எதனாலனா அந்த ஒப்பந்தத்துல வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? பிரெஞ்சு திரும்பியது உயர் பிரெஞ்சு அதிகாரிகள் மற்றும் ராணுவ மற்றும் கடற்படை தளபதிகளுக்கு இடையான உள் சண்டைகளில் இந்தியா பிரெஞ்சு நிறுவனத்தின் அதிர்ஷ்டத்திற்கு ஒரு பெரிய அடியாக இருந்தது. சொல்ல போனா டியூப்லேயோட மைண்ட் செட் வந்து என்னன்னா ஏன்னா அவர் நவாப் மூலயமா அதிகமான இந்தியர்களுடைய மன்னர்களுடைய நிலை எல்லாமே இது பண்ணிட்டு இங்க வந்து ரூல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து டியூப்லே வந்து இருந்திருப்பாரு. சரிங்களா? இதனுடைய ஆஹ் போரோட தோல்வியின் வந்து காரணமாக வந்து பிரிட்டிஷ் பிளான் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க, டியூப்லே வந்து இங்க இருந்து தூக்கிடணும் அப்படிங்கிற முடிவு வந்து இருந்திருப்பாரு. இவர் வந்து முழுக்க முழுக்க வந்து போரில் கவனம் செலுத்தியதால் பிரெஞ்சோடைய வணிக நிர்வாகங்கள் வந்து பின்தங்கிய நிலையில் வந்து போயிருக்கும். ஓகேங்களா? அதுவும் டியூப்லே போறதுக்கு ஒரு முக்கிய காரணமா வந்து இருந்தது. சரிங்களா? ஓகே. செகண்ட் கர்நாடிக் வார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நாசிர் ஜங் அண்ட் அன்வர்தீன் இவங்க வந்து பிரிட்டிஷ் வந்து சப்போர்ட் பண்றாங்க. முசாவர் ஜங் சந்தா சாஹிப்க்கு வந்து யாரு சப்போர்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா பிரெஞ்சு வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் போர்ல இருந்து யாரு வின் பண்றாருன்னா பிரெஞ்சு தான் வந்து வின் பண்றாங்க. சந்தா சாஹிப் வந்து கர்நாடகாவுடைய நவாப்பா வந்து பதவி ஏற்கிறாரு. இருந்தாலும் ஆதிக்கத்தை விரிவுபடுத்த விரும்புறாரு. அதனால நான் தப்பிச்சு உடனே அன்வர்தீன் மரணம் அடைஞ்சிடாரு. அன்வர்தீனோட மகன் முகமது அலி வந்து திருச்சியில் தஞ்சம் அடைகிறாரு. அவரை பிடிக்கிறதுக்காக படை என்ன பண்றாரு? திருச்சி நோக்கி வந்து கூட்டிட்டு போறாரு. சரிங்களா? அந்த டைம்ல வந்து பார்க்கும்போது பிரிட்டிஷ் என்ன பிளான் பண்றாங்க? ராபர்ட் கிளைவ் வந்து இங்க அவருடைய முக்கியமான பிளேஸ் ஆன ஆற்காடு வந்து பிடிக்கிறதுக்காக இங்க வராங்க. அதனால திருப்பி படையில கொண்டு வந்து இங்க வராங்க. அந்த பகுதியை வந்து யாரு கைப்பற்றுறாரு? பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றுறாங்க. பிரிட்டிஷ் கைப்பற்றினோட முழு கவனத்தையும் வந்து முழு பகுதி வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு வந்து போகுது. முகமது அலியை வந்து அரியணை வந்து ஏறாமறாங்க. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு வந்து மறுபடியும் தோல்வி வந்து சந்தரிக்கிறாங்க. அதனால டியூப்லே வந்து என்ன பண்றாங்க? திருப்பி வந்து கூப்பிடுறாங்க. சரிங்களா? ஓகே. மூன்றாம் கர்நாடக போர். ஓகே. மூன்றாம் கர்நாடக போர் சேம் அதே இதுதான். 1756 ஐரோப்பாவில் 7 ஆண்டு போர் வெடித்ததின் விளைவாக இந்தியாவில் மற்றும் பிரெஞ்சு படைகளுக்கு இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒவ்வொரு போருக்கிடையே வந்து ஒரு சின்ன குட்டி போர் வந்து இருக்கும் சொல்லியிருந்தேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இப்போ ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்ல வந்து அடையார் போர் சொல்லி பார்த்தோம். செகண்ட் கர்நாடிக் வந்து பாத்தீங்கன்னா ஆற்காடு போர் வந்து பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது தேர்ட் கர்நாடிக் வந்து போர் வந்து பார்க்கலாம். 1756 ஐரோப்பியர் 7 ஆண்டு போர் வெடித்ததன் விளைவாக இந்தியாவில் பிரெஞ்சு மற்றும் பிரிட்டிஷ் படைகளுக்கு இடையே மறுபடியும் என்னாச்சு? மோதல் வந்து ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா? இந்த போர்ல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து வாலண்டியா பிரித்தானிய படைகள் 1756 வந்து பிரெஞ்சு குடியேற்றமான சந்தாங்கூர் வந்து கைப்பற்றிருப்பாங்க. யாரு கைப்பற்றிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து கையப்படுத்திருப்பாங்க. சரிங்களா? வங்காளத்தின் வளமான வளங்கள் ஆங்கிலேயருக்கு ஆதரவான தராசுகளை தீர்க்கமாக மாற்றியது. இருப்பினும் தென்னிந்தியாவில் போர் முடிவு செய்யப்பட்டது. அங்கு ஆங்கிலேயர்கள் மெட்ராஸை வெற்றிகரமாக பாதுகாத்தனர். ஏன்னா என்ன பண்ணிடுவாங்க? அகைன் வந்து பிரெஞ்சு வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து சென்னை வந்து கைப்பற்றிருப்பாங்க இல்லைங்களா? அதனால அவங்களோட பகுதி வந்து ஃபுல்லா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? சேஃபா வந்து வச்சிருந்தாங்க. ஓகே. தீர்க்கமான போர் 22 ஜான் 1760 வந்து வந்தவாசி போர் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? வாண்டிவாஷில் நடந்தது. அங்க ஆங்கிலேய ஜெனரல் சர் அயர்கூட்டின் கீழ் பிரிட்டிஷ் படை கவுண்டி லாலியின் தலைமையின் கீழ் திடமான பிரெஞ்சு படையை தோற்கடித்தது. ஓகே. இப்ப என்ன நடக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா புஷி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். புஷி வந்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தோடைய கவர்னர். எந்த பிளேஸோட கவர்னர்? ஹைதராபாத். பிரெஞ்சோட கவர்னர் தான் புஷி. அந்த செகண்ட் கர்நாடிக் வார்ல எண்ட்ல என்னாச்சு? டியூப்லே வந்து திரும்பி வந்து வர சொல்லியிருப்பாங்க. அதற்கு பதிலாக புதிதாக நியமிக்கப்பட்ட ஒரு பிரெஞ்சு கவர்னர் தான் இந்த கவுண்ட் டி லாலி. ஓகேங்களா? இவரும் புஷியும் சேர்ந்துதான் இங்கன வந்தவாசியில வந்து போர் புரிஞ்சுப்பாரு பிரெஞ்சு படைகள். சரிங்களா? இவங்க இருவரும் சேர்ந்து
வந்தவாசியில வந்து யாரை எதிர்த்து போர் புரிவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சர் அயர்கூட். ஓகேங்களா, இது வந்து பிரிட்டிஷ் படை. ஓகேங்களா, இந்த இரண்டு படைகள்ல வந்து யார் தோல்வி தழுவி இருப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரெஞ்சு வந்து தோல்வி வந்து தழுவி இருப்பாங்க. இத வந்து என்ன போர் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா வந்தவாசி போர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, ஜான் 22 1760 வந்து நடக்குது. சரிங்களா, இந்த போரை வந்து ஒரு ஒப்பந்தத்தின் மூலமா வந்து கொண்டு வராங்க. மூன்றாம் கர்நாடக போரோட முடிவு வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ் உடன்படிக்கை மூலமா வந்து ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்படுகிறது. ஓகே, என்னென்ன எண்ட்ல கொண்டு வராங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சந்தாங்கூர் வந்து யாரோட பிளேஸ் வந்து பிரெஞ்சோட பிளேஸ். யாரு கையகப்படுத்துறாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து கையகப்படுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டே தேர்ட் கர்நாடிக் வார்ல அதான் நம்ம பார்த்தோம். சரிங்களா, ஓகே. சந்தர் நாகூர் மற்றும் பாண்டிச்சேரியின் பிரெஞ்சு தொழிற்சாலைகள் மீட்டெடுக்கப்பட்டன. ஆனால் துருப்புகளை கொண்டும் இன்னும் பலப்படுத்தவோ அல்லது போதுமான அளவு காவலில் வைக்கவோ முடியவில்லை. வர்த்தக மையங்கள் மட்டுமே பணியாற்ற முடியும். இப்பொழுது பிரெஞ்சுக்காரர்கள் பிரிட்டிஷ் பாதுகாப்பின் கீழ் இந்தியாவில் வாழ்ந்தனர். என்ன சொல்ல வராங்கன்னா படைகள் எல்லாமே வந்து என்னாச்சு, அந்த போர்கள் மூலமா அந்த இதை போயிடுச்சு. தென் வந்து பாத்தீங்கன்னா வர்த்தகம் பண்றக்கூடிய நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. திருப்பி யாரோட பாதுகாப்பு கீழே, பிரிட்டிஷோட பாதுகாப்பு கீழே வந்து அவங்க சேல்ஸ் பண்ண சாரி வணிகம் வந்து புரிஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்களா, ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் நிஜாமின் பாதுகாவலர்களாக மாற்றி அவர்களிடம் மசூத் இபாதம் மற்றும் வடக்கு சர்க்கார்களை பாதுகாத்தினார்கள். பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் இந்திய மாநிலங்களின் ஆட்சியாளராக அங்கீகரித்தார்கள். ஓகே, இந்த ஒப்பந்தத்தின் மூலமா இதெல்லாம் அங்கீகரிச்சிருக்காங்க. சரிங்களா, இனிமேல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்க பிரிட்டிஷ் தான் வந்து ரூல் பண்ண போகுத யார் அங்கீகரிக்கணும் அப்படின்னா பிரெஞ்சு வந்து அங்கீகரிக்கணும். அதனுடைய உடன்படிக்கை தான் இந்த பாரிஸ் உடன்படிக்கை. சரிங்களா, ஓகே. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் தோல்விக்கான காரணங்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ரீசனால இவங்க தோல்வி வந்து சந்திச்சாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, பிரெஞ்சோட அரசியல் நிலைமை. பிரெஞ்சு வந்து ஆல்ரெடி அங்க வந்து ஐரோப்பால வந்து போர்ல வந்து ஈடுபட்டிருந்தாங்க. 17ஆம் 18ஆம் நூற்றாண்டில் பெரும்பகுதியிலும் தனிப்பட்ட சர்வதிகாரமாக இருந்தது. போர் ஏற்பட்டனால தீர்க்கமான முடிவு வந்து இந்த சைடு வந்து அவங்களால எடுக்க முடியவில்லை. இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு கம்பெனினால. சரிங்களா, பிரான்ஸ் அதிகமாக சார்ந்த இப்போ பிரெஞ்சு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன என்ன ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலுமே வந்து இங்க இருந்து ஐரோப்பியோட பிரான்ஸ் அவங்க சொல்லிதான் இவங்க முடிவு எடுக்க முடியும் அந்த நிலைமையில வந்து இருந்தாங்க. ஆனா பிரிட்டிஷ் கம்பெனி அப்படி கிடையாது. சில முடிவுகள் தனிப்பட்ட முடிவுகளே வந்து கம்பெனி ரூல் பண்ண எடுக்க ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா. அடுத்தது இந்தியாவில் அதிகார இடங்கள். சொல்ல போனா ஆங்கிலேயர்கள் வந்து கணிசமா நிறைய இடங்கள் வந்து அவங்க கையில் வச்சிருந்தாங்க. சொல்ல போனா பாம்பே, மெட்ராஸ், கல்கட்டா இந்த எல்லா பகுதியும் யாருக்கிட்ட இருந்து சொல்லி பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் கிட்ட வந்து இருந்துச்சு. ஆனா பிரெஞ்சுக்காரர்கிட்ட சொல்லும் போது பாண்டிச்சேரி, மொரிஷியஸ் நம்ம இன்னும் இந்த ரெண்டு பகுதிகள் மட்டும்தான் அவங்க கிட்ட குறிப்பிட்ட அளவு தான் வந்து வச்சிருந்தாங்க. ஓகேங்களா, பெரிய படைகளும் அவங்க கிட்ட வந்து கிடையல. அடுத்தது கடல் வலிமை. சொல்ல போனா பிரிட்டிஷோட கம்பேர் பண்ணும்போது பிரெஞ்சுக்காரர்கள் கடல் வலிமை வந்து கொஞ்சம் பின்தங்கிய நிலையில தான் வந்து இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா, அடுத்து வர்த்தகத்தின் இடத்தின் வெற்றி கொள்கை. பிரிட்டிஷ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போர்ல ஈடுபட்டு இருந்தாலுமே வணிகத்துல வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுத்திருந்தாங்க. சரிங்களா, ஆனா இவங்க பிரெஞ்சுக்காரர்கள் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கல. நிர்வாக செயற்கேடுகள் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர் வந்து திரும்பி அழைச்சதா வந்து பெரிய தவறா வந்து இந்த இடத்துல வந்து சொல்றாங்க. சரிங்களா, ஓகே, அவ்வளவுதான் இதனுடைய காரணங்கள். இதோட வார் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இன்னும் வேற டீடைல் வார் வந்து பார்க்கலாம். ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.